ஹரே கிருஷ்ணா. நம்ம தினமும் பகவத்கீதையிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்று பகவத்கீதை அத்தியாயம் 1 ஸ்லோகம் 45, 46 காண இருக்கிறோம். 45வது ஸ்லோகம். யதிமாம் அப்ரதிகாரம் சஸ்திரம் சஸ்திர பானய திருராஷ்டிர ரணே ஹன்யுஸ் தம்மே சேஷம் மதரம் பவேத். மொழிபெயர்ப்பு: ஆயுதமின்றி எதிர்த்து போரிடாமலும் இருக்கின்ற என்னை ஆயுதம் தாங்கிய திருராஷ்டிரனின் மகன்கள் போரில் கொண்டால் அது எனக்கு அதிக நன்மையை கொடுக்கும். ஸ்லோகம் 46. சஞ்சயா உவாச ஏவம் உக்தர்ஜுனः சங்கேய ரதோபஸ்த உபாவிசத் விஸ்ருஜ்ய சரம் சாபம் சோகசம் விக்ன மானசக. மொழிபெயர்ப்பு: சஞ்சயன் கூறினான். போர்க்களத்தில் இவ்வாறு பேசிய அர்ஜுனன் தனது வில்லையும் அம்புகளையும் ஒருபுறம் எரிந்துவிட்டு ரதத்தில் அமர்ந்து விட்டான். அவனது மனம் சோகத்தால் மூழ்கியுள்ளது. ஹரே கிருஷ்ணா. இந்த 2 ஸ்லோகத்தோடு இந்த 1ஆம் அத்தியாயம் முடிவடைகிறது. இது எப்படின்னா, அர்ஜுனன் சொல்கிறார் கிருஷ்ணர்கிட்ட போர் புரியாததுக்கு காரணம். இது ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு வரும்போது இப்போ இறுதியாக என்ன பண்ணுறாரு, யுத்த தர்மப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு ஆயுதம் இல்லாத ஒருவர் ஆயுதம் ஏந்தி வச்சுருக்கவங்க அவங்கள தாக்கக்கூடாது. ஆனால் அர்ஜுனா என்ன சொல்கிறாருன்னா, நான் ஆயுதமே இல்லாமல் இருந்தால் கூட அவங்க என்னை தாக்கி கொன்றாலும் பரவாயில்ல, நான் அவங்கள கொல்கிற மாதிரி போர் புரியுற மாதிரி எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வில்லையும் அம்பையும் ஒரு பக்கம் எரிந்து விட்டு அவர் இடத்துல சோகமாக கண் கலங்கி உட்கார்ந்துருந்தார். இந்த மாதிரி இந்த ஸ்லோகம் பகவான் கிருஷ்ணர்கிட்ட அர்ஜுனர் பேசுகிற மாதிரி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா, சஞ்சயன் திருராஷ்டிரர் சொல்லிகிட்டு இருக்கார். திருராஷ்டிரர் கண் பார்வை இல்லாதனால அவர் தன் அரண்மனையில் இருந்த மாதிரியே துரியோதனும் தன் மகன்கள் எல்லோரும் என்ன செய்கிறாங்க, போர்க்களத்தில் என்ன நடக்குங்கிறத சஞ்சயன் மூலமாக தெரிஞ்சுக்கிறார். சஞ்சயன் தன் யோக சக்தினால் அங்கே போர்க்களத்தில் என்ன நடக்கோ அதை டெய்லி இந்த மாதிரி போரில் யார் யார் இருக்காங்க, என்னென்ன சம்பவம் நடக்குதுன்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி சஞ்சயன் சொல்லிகிட்டு இருக்கார் திருராஷ்டிரரை. போர்க்களத்தில் அர்ஜுனன் இந்த மாதிரி வில்லையெல்லாம் ஒரு இடத்துல சோகமாக இருக்கார் அப்படின்ட்டு. அர்ஜுனன் பார்த்தீங்கன்னா, அவர் போர் புரிய மனம் இல்லை. அவர் ஒரு சோகத்தினால உட்காந்துட்டார். நம்ம இவங்கெல்லாம் கொன்று தான் நம்ம வாழணுமா அப்படின்ட்டு. இங்கே அர்ஜுனன் என்ன பண்ணுறாருன்னா, போர் புரிய மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவர் போகலை. பகவான்கிட்ட சொல்கிறார் தன்னோட நிலை நான் இந்த மாதிரி இருக்கிறேன், என்னோட மனநிலை இப்போ ரொம்ப சோகத்தில் இருக்குது, அவங்கள கொண்டு நான் என்ன ஆக போகுதுன்னு கிருஷ்ணர்கிட்ட அவர் தன்னோட மனதில் உள்ள சொல்லிகிட்டு இருக்கிறார். நம்மளும் அதே மாதிரி வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, ஒரு 2 நண்பர்களிடையே இருக்கட்டும், கணவன் மனைவி, ஒரு வேலை பார்க்கக்கூடிய இடம், இல்லை ஒரு சமுதாயம், எதுவாக இருந்தாலுமே நம்மளோட கருத்தை, நம்ம ஒப்பீனியன் ஒரு இடத்துல சொல்லும்போது தான் அதுக்கேற்ற ஒரு சரியான ஒரு தீர்வு கிடைக்கும். நம்ம மனசுலேயே ஒரு சில விஷயங்களை வச்சுக்கிட்டு முக்கியமான நேரத்தில் பேசாமல் இருந்தால் விலை நம்மளையும் பாதிக்கும், நம்ம சுற்றி இருக்கவங்களையும் பாதிக்கும். அர்ஜுனன் இந்த மாதிரி தன் மனசில் உள்ளதெல்லாம் சொல்கிறதுனால பின்னாடி கிருஷ்ணர் அவர் சரியான தீர்வு கொடுத்து அவர் என்ன பண்ணணுங்கிறத பகவான் அவருக்கு சரியான ஒரு வழிகாட்டியாக இருந்து இந்த பகவத்கீதை இந்த மகாபாரத யுத்தத்தில் அவருக்கு ராஜ்யத்தை பெற்றுக் கொடுக்குறார். அதே மாதிரி நம்மளும் நம்ம யார்கிட்டயே ஒரு ஆள்கிட்ட நம்ம பிரச்சனையை சொல்லும்போது அதுக்கான தீர்வு கிடைக்கும். மேலும் பகவானிடம் பிரார்த்தனை செய்யும்போது கூட நம்ம அதுக்கான தீர்வு பகவான் அவர் மூலமாகவோ இல்லை மற்றவர் மூலமாக யார் மூலமாக நம்மளுக்கு அதுக்கான ஒரு தீர்வை தெரிவிப்பார். நம்ம எதுவுமே மௌனமாக இருப்பது ஒரு சில நேரங்களில் கரெக்டாக இருந்தாலும் நிறைய நேரங்கள் அது நம்ம பிரச்சனைக்கு அதிகமாக ஏற்படுத்துமே தவிர பிரச்சனைக்கு தீர்வாக இருக்காது. அது அர்ஜுனன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அர்ஜுனன் இந்த மாதிரி தன் மனசில் உள்ளதை பகவான்கிட்ட வெளிப்படையாக தெரிவிக்கிறார். நம்மளும் நண்பர்களிடையே ஒரு சில விஷயங்களை வெளிப்படையாக சொல்லும்போது அங்கே என்னாகும், நட்பு பலம் பெறும். இல்லைனா நம்ம தவறுதான புரிந்து கொள்வதனாலையோ இல்லை அவங்க தவறுதான புரிந்து கொள்வதனால அது ஒரு நாளைக்கு பிரிய வேண்டிய சூழ்நிலை இல்லை கருத்து வேறுபாடு வர அதிகமான வாய்ப்பு இருக்குது என்பது அர்ஜுனன் மூலமாக இது நம்மளுக்கு சொல்கிறார். மேலும் அர்ஜுனன் பார்த்திங்கன்னா மென்மையான குணம், கருணை குணமாக இருக்கிறதுனால அவங்க கொன்றாலும் பரவாயில்ல, இந்த ராஜ்யத்தை வச்சு நம்ம என்ன பண்ண வரோம் அப்படின்னு நம்ம கருணையோடு இறக்க குணத்தோடு அவர் பேசுகிற மாதிரி இந்த ஸ்லோகம் அமைந்துள்ளது. இந்த மாதிரி ஒரு சில நேரங்களில் பார்த்திங்கன்னா இக்கட்டான சூழ்நிலை நம்மளுக்கு வாழ்க்கையில் வரும். இந்த மாதிரி அர்ஜுனன் மாதிரி
தன் நண்பர்களையும், உறவினர்களையும், தன்னோட ஆசிரியர், துரோணாச்சாரியார், தன்னோட குருவையும் வந்து பீஷ்மர் போன்றவங்க வந்து எதிர்த்து நிற்கிறதுனால, இது செய்யணுமா, செய்யக்கூடாதான்னு அவருக்கு ஒரு குழப்பத்தில தான் இது வேண்டான்னு நினைக்கிறாரு. இதனால் தீமை தான் ஏற்படும், நன்மை ஏற்படாதுன்னு நினைக்கிறாரு. ஆனா, பகவான் ஏற்பாடு என்ன? பகவான் நம்மளுக்கு என்ன சொல்றார்? அப்படிங்கிறது நம்ம மனசுல உள்ளதுபடி நினைக்காம, சாஸ்திரப்படி பார்க்கணும். அதாவது 2 வகையான பார்வை இருக்குது. ஒண்ணு வந்து இந்த உலகத்தை சார்ந்த பார்வை நம்மோட இல்ல மனதில் என்ன தோன்றுதோ அதுபடியும், இந்த உடல் கண்ணோட்டத்தோடும், இந்த உலகம் சம்மந்தப்பட்டதோட நம்ம பார்த்து ஒரு முடிவு எடுக்கும்போது, அது தற்காலிகமான தீர்வா இருக்கும். ஆனா வந்து பின்னாடி பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். ஆனா சாஸ்திர ரீதியாகவும் பகவான் சொன்னபடி அதுபடி நம்ம நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, நிரந்தர தீர்வா இருக்கும். அது முதல்ல நம்மளுக்கு பிடிக்காம இருந்தா கூட, அது வந்து நம்மளுக்கு வாழ்க்கைக்கு வந்து ரொம்ப ரொம்ப நம்ம பக்குவ நிலைக்கும், நம்ம உயர் நிலைக்கும் கொண்டு போகும். உதாரணமா பார்த்தோம்னா, இந்த புராணங்கள வச்சு நம்ம இந்த இளமை காலத்தில வந்து நம்ம அதிகமான புலன்ப விஷயங்கள்ல ஈடுபடுவது, இந்த உடல் தான் நான் நினச்சுக்கிட்டு இதுக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கிறதுனால, நம்ம ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அந்த புலன் வந்து அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தளர்ந்து போகும். நம்ம உடல் உறுப்புகள், நம்மளோட கண் பார்வை இந்த மாரி எல்லாம். அப்போது வந்து நம்மள யாரும் அவமானப்படுத்தும்போதோ, ஒதுக்கும்போதோ வந்து நம்மளுக்கு அதனால வந்து தாங்கிக்கூடிய பக்குவம் இருக்காது. ஏன்னா, அந்த வாழ்நாள் ஃபுல்லாவே புலன் சம்மந்தப்பட்ட விஷயத்திலே ஈடுபட்டு, இந்த உலகம் சார்ந்த விஷயத்திலே ஈடுபட்டதுனால, பக்குவம் அடையாம இருப்போம். அப்ப பகவானோட விஷயங்கள் என்னாகும்? நம்ம நம்ம சின்ன வயசுலயும் சரி, நடுத்தர வயசான எந்த ஒரு காலத்திலயும் பகவானோட விஷயத்தை இந்த பகவத்கீதையை வந்து அவர் பகவான் சொன்னபடி கடைபிடிக்கும்போது, நம்மளுக்கு எதையும் எதிர்கொள்ளக்கூடிய அந்த சக்தியை வந்து பகவான் குடுக்குறார். அர்ஜுனனுக்கு மாரி நம்மளுக்கும் பல அவமானங்கள், வாழ்க்கையில பல கஷ்டங்கள் வந்தா கூட, துன்பம் வந்தா கூட, அதுக்கான சரியான தீர்வு வந்து பகவத்கீதையில இருக்கு. அர்ஜுனன் மூலமா நமக்கு பகவான் பின்னாடி இத சொல்லப் போறார். ஆனா, நம்ம வந்து அர்ஜுனன் மாரி ஒரு சிறந்த மாணவனா இருந்து, அ நம்மளோட பிரச்சனைய வந்து பகவான்ட்ட தெரிவிக்கும் போதும், மனசார வந்து அவருக்கு பிரார்த்தனை செய்யும்போதும், நம்ம அவர் சொன்னபடி நம்ம கேட்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வரும்போது, நம்மளுக்கு துன்பத்துக்கான தீர்வு வந்து நமக்கு கிடைக்கும். நம்மளுடைய எது செய்யணும், செய்யக்கூடாது சில குழப்பத்துக்கு எல்லா குழப்பத்துக்கும் பகவத்கீதை வந்து தீர்வா இருக்கு. அது மாரி அர்ஜுனன் வந்து ஒரு குழப்பமான சூழ்நிலையில இருந்து வில்ல எம்ப எறிந்துவிட்டு ஒரு சோகமா இருக்கார். இதான் நம்மளோட நிலை. இது அர்ஜுனன் பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணனோட நண்பன், அவரோட தூய பக்தர். அவருக்கு வந்து மாயங்கிறதே கிடையாது, குழப்பம் கிடையாது. ஆனா பகவான் நமக்காக அவர் குழப்பத்தில இருக்க மாரி வச்சு, நமக்கு ஒரு பாடம் புகட்டணும். எல்லா மக்களுக்கும் ஆத்ம ஞானமும், பகவான பத்தி அறிவும் கிடைக்கணும் அப்படிங்கிறத இந்த பகவத்கீதை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறார். ஆனா அர்ஜுனன் ஒரு கருவியா தேர்ந்தெடுத்து, பகவான் வந்து அவருக்கு அந்த புகழ வந்து குடுக்கறதுக்காக அவர தேர்ந்தெடுக்கிறார். பின்னாடி ஸ்லோகத்தில பகவான் சொல்வார், "அர்ஜுனா நான் ஆல்ரெடி எல்லாத்தையும் கொன்னுட்டேன். நீ அம்பு மட்டும் விட்டா போதும்." பகவானோட ஏற்பாடுபடி இந்த யுத்தம் நடக்க போகுது. அதனால வந்து அர்ஜுனன் அத தேர்ந்தெடுத்திருக்கான். அதே மாரி நம்மளும் வாழ்க்கையில பல துன்பங்கள் வந்தாலும், அர்ஜுனன் மாரி நம்ம பகவானிடமும் நம்மளுக்கு மனதில் உள்ளத வந்து நம்ம யாரிடமா சொல்லும்போது, அதுக்கான தீர்வு கரெக்ட்டா நமக்கு கிடைக்கும். மனதிலே வைத்திருப்பதனால ஒரு தவறான முடிவுக்கு தான் போவோமே தவிர, அ மனம் அமைதி பெறாது. ஏன்னா நம்ம நண்பரிடமோ, நம்ம கணவன் மனைவியோ, இல்ல நம்ம ஆசிரியரிடம், குருவிடமோ, நம்ம யாரிடமாவது மனதில் உள்ளத நம்ம வந்து சொல்லும்போது, அதுக்கான சரியான தீர்வு வந்து அது கிடைக்கும் அப்படிங்கும்போது அர்ஜுனன் மூலமா தெரிஞ்சுக்கலாம். இதோட வந்து இந்த முதல் அத்தியாயம் முடிகிறது. முதல் அத்தியாயம் பார்த்தீங்கன்னா, படையில யார் யார் இருக்காங்கன்னு சஞ்சயன் வந்து திருதராஷ்டிரர் சொல்றார். துரியன் வந்து சொல்ற மாரியும், அத வந்து சஞ்சயன் திருதராஷ்டிரர் சொல்ற மாரி வந்துள்ளது. மேலும் பாண்டவர் படையில் யார் யார்கள், கௌரவ படையில் யார் யார்கள் இருக்காங்க. இந்த மாரியான எல்லா வரிசைப்படி அந்த பெயர்கள்லாம் கொடுக்கப்பட்டுள்ளது. அர்ஜுனன் வந்து குழம்பிய நிலையிலிருந்து தான் என்ன செய்யணும்னு தெரியாம வில்ல எம்பையும் போட்ட மாரி கடைசியா அது முடிகிறது. நாளையிலிருந்து 2வது அத்தியாயத்த தொடங்குவோம். இப்போ வந்து முதல் அத்தியாயம் இதோட நிறைவடைகிறது. ஹரே கிருஷ்ணா.